ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம அம்மா பையன் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நான் சொல்கிறேன், இந்த உணவு காலை மற்றும் இரவு இந்த 2 நேரமும் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் கண்ட்ரோல் வரும். அவ்வளோ அற்புதம் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம காலை உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்சுலின் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் மாத்திரை போடுறவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து சர்க்கரை நோய்க்காக மாத்திரை அல்லது ஊசி போடுவோம் இல்லைங்களா? நம்ம இந்த உணவு எடுத்துக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட பிறகு ஏற்படும் அந்த சர்க்கரையோட அளவு 300, 400, 500 இப்படி அதிகம் ஆகும் இல்லைங்களா? அதனோட அளவு ஆகாது. இப்போ நம்ம சர்க்கரையோட அளவு 200னா நம்ம சாப்பிட்ட உணவோட அளவு வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு 100 பாயிண்ட் அதிகம் ஆகுதுன்னா அது ஆகாது. அவ்வளோ அற்புதம் நிறைந்த பொருள். என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது வந்து இது இருக்குது இல்லைங்களா? ஆரியம் ஆரியம் 1 கப் எடுத்துக்கோங்க. அப்புறம் கருப்பு கவுனி அரிசி அது 1/2 கப் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டு 3 நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா ஆட்டி வச்சுக்கோங்க. ஆட்டிட்டு ஒரு 3 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு, அதை காலை மற்றும் இரவு இது போல் நேரங்களில் இட்லி, தோசை இது போல் செய்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் நல்ல ஒரு சக்கரை பதிவில் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.